சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பைரவி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுமுகம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிப்பாங்க. அதனால பார்ட்டிக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பைரவியே தனியாக பார்ட்டிக்கு போயிடுவாங்க. ஆறுமுகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, வேணும்னே வந்து யாரோ ஒருத்தரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து சஞ்சயோட வேலை தான். இதே தெரியாமல் ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே உட்காந்துருப்பாரு. இந்த சஞ்சய் பார்த்தீங்கன்னா வேணும்னே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி வீடியோ காலில் இந்த மாதிரி ஒன்று நான் தான் வந்து பிளான் போட்டு அங்கே உட்கார வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைரவி கூட ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுருவார். உடனே ஆறுமுகம் அங்கேயே ஃபோனை கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்ட்டிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து சஞ்சயை போட்டு அடிச்சிருவார். உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவி வந்து ஆறுமுகத்தை ஓங்கி அற விட்டுருவாங்க. இதனால் ஆறுமுகம் அசிங்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த சஞ்சய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பைரவி மேலே ஆசை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆறுமுகம் வந்து இவருக்கு எதிரியாக வேற இருக்கிறனால பைரவியை வந்து எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இவனை அசிங்கப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. இந்த விஷயம் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பைரவி தான் ஆறுமுகத்தை இதுலேருந்து காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். பைரவி வந்து ஆறுமுகத்தை எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் சஞ்சயோட உண்மையான ட்ரூ கலர் எப்போ தெரிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.